உன் கையில கொடுத்தா எப்படி அந்த பொறுப்பை தலைமைத்துவத்தோட நீ நடத்தி காமிக்கிற? ஏன் வந்து ஒரே கிளாஸ் 10th எல்லாம் ஒரு குரூப், 9th எல்லாம் ஒரு குரூப், 6th எல்லாம் ஒரு குரூப் பிரிச்சிருக்கலாமே, ஏன் அப்படி பிரிக்கல? 6ல இருந்து 10வது வரைக்கும் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. காரணம், நீ ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நீ அடங்கிடக்கூடாது. சின்ன வகுப்புல இருந்து பெரிய வகுப்பு வரை அனைத்து மாணவர்களோட தோழமையாக ஃப்ரெண்டா பழகணும். அவனும் இந்த மாதிரி ஒரு மாணவன் தான் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்துக்காக தான் குழுவா செயல்படுறதுக்காக குழுவா எல்லா 6ல இருந்து 10வது வரைக்கும் இருக்க எல்லா மாணவர்களையும் ஒன்னா சேர்த்து குழு அமைச்சிருக்காங்க. 2வது விஷயம், இந்த உங்களோட தலைமை பண்பை வளர்க்கணும். நீ எப்படி உங்கள்கிட்ட ஒரு குழு அமைச்சிருக்கா, நீ எப்படி செயல்படுறது. அடுத்தது, குழுவாக இணைந்து எல்லாரும் கலந்து ஒன்னா சேர்த்து எல்லாரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட வளரணும். குழுன்றது உனக்கு இப்ப நான் பிரிச்சு கொடுத்துருப்பேன். இந்த குழு 2 வருஷம் வரைக்கும் இந்த குழுல இருப்பீங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு முறை குழு மாத்திட்டே இருப்பாங்க. குழுவாக இருந்து எந்த ப்ரோக்ராம்ல நீ கலந்துக்கிட்டாலும் இந்த குழு அடிப்படையில தான் இருக்கும். என்ன போன வருஷம் சொல்லி என்னோட இறைவணக்கம் கூட்ட பிரேயர்லாம் இந்த குழுவை எதில் செய்வீங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் எந்த டீம் வின் பண்ணுது, இந்த மாதம் இது ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த நெய்தல் டீம் வின் பண்ணுச்சுன்னு ஒவ்வொரு மாதமும் வின்னர் அனௌன்ஸ் பண்ணும். இந்த மாதம் மருதன் டீம் வின் பண்ணுச்சு, குறிஞ்சி டீம் இந்த மாதம் வின் பண்ணுச்சுன்னு மாதம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும்.